ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? எல்லோரும் சமைச்சே முடிச்சிருப்பீங்க இந்த வீடியோ போடும்போது. சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா காஞ்சதுமே வெந்தயம் சோம்பும் போட்டு பொரிஞ்சு வந்ததும் நீட்ட வாக்கில் அறுத்து வச்சு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வணக்கிக்கிங்க. வெங்காயம் வணங்குறது தான் டேஸ்ட்டே இருக்குதுன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லிப்பொடியும் மிளகா பொடியும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பெரிய தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. எங்கிட்ட மல்லித்தழை இல்லை, அதனால புதினா மட்டும் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு சிக்கனை தூக்கி அதில் கொட்டி நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கரம் மசாலா வீட்டிலேயே அரைச்சி வச்ச பட்டை கிராம்பு பொடி அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டு செய்யும் போது கிரேவி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் தயிர், ஆஃப் லெமனும் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கரில் சிக்கன் கிரேவி வைக்கிறதா இருந்தால் உங்கள் குக்கரில் எத்தனை விசிலில் சிக்கன் வேகுமோ அந்த விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. என் குக்கரில் பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டாவே நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு பக்கம் சிக்கன் வேகட்டும், நம்ம சிக்கனுக்கு ஒரு தாளிப்பை கொடுக்கலாம். இது தாங்க ஹைலைட்டு. அந்த சிக்கன் கிரேவியை தூக்கி கொடுக்கறதே இது தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பெப்பர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இதை வற்ற வைக்கிறதுனால நம்ம வற்ற வச்சுக்கலாம், அப்படியே சர்வ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்சது அதில் கொட்டி இலக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.